This video is sponsored by PayMode mobile application. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னும் 24 முதல் 36 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தால் தாக்கப்படும். அட்டாக் இன் 24 to 36 hours. பாகிஸ்தானை தாக்குவதற்கான எல்லா ஆயுதங்களுமே இந்திய எல்லை வரைக்கும் நகர்த்தப்பட்டு விட்டது. தாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே தயாராகி முடிந்து விட்டது. இந்தியா பாகிஸ்தானை தாக்குவதற்கு தயாராகுவது என்பது வெறும் ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த தாக்குதலின் முக்கியத்துவம், இந்த தாக்குதல் ஏன், வை அப்படிங்கிற விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். கல்ஃப் நாடுகளின் ஆதரவு நமக்கு தேவையில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இந்தியா எதற்காக பாகிஸ்தானை தாக்கியது என்ற உண்மை சவுதி போன்ற அரபு நாடுகளுக்கு கண்டிப்பாக தெரியணும், சொல்லியாகணும். இஸ்ரேலின் ஆதரவு கண்டிப்பாக இந்தியாவுக்கு எப்போதுமே உண்டு. உளவு செய்தி, ஆயுதங்கள், ரேடார் உதவிகள், சேட்டலைட் டேட்டா போன்ற எல்லா உதவிகளுமே இந்தியாவுக்கு இஸ்ரேலிடமிருந்து கிடைக்கிறது. எனவே தற்போது இந்தியா செய்வது ஆயுதங்கள் மட்டும் நகர்த்துவதாக இல்லை, மொத்த உலகத்தையே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒன்று கூட்டுது. இந்தியாவின் மாஸ் மூவ்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எப்படி தாக்க போறாங்க? இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை தயார் செய்துவிட்டது. இது வெறும் பேச்சு கிடையாது, இது ஒரு முழுமையான திட்டம். டிப்ளமேட்டிக், மிலிட்டரி, எக்கனாமிக், இன்டெலிஜென்ஸ் எல்லா தளங்களிலும் இந்தியா தன்னுடைய வலிமையை இப்ப காட்டுது. இந்த வீடியோவில் இந்தியாவுடைய கிரவுண்ட் ஒர்க், ரஃபாலே ஜெட்ஸ், பராக் 8 ஏவுகணைகள், பாகிஸ்தானின் பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே பேச போறோம். ஏப்ரல் 22, 2025 பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் உலகத்தையே உலுக்கி இருக்கு. 26 பேர் சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தானின் தீவிரவாத படை. ஆனா இதுக்கு பின்னால் பாகிஸ்தான் மிலிட்டரியோட முழு ஆதரவு இருக்கு. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நம்ம இந்திய அரசிடமும் இந்திய ராணுவத்திடமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இந்திய ராணுவத்திடம் சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, எந்த மாதிரியான அட்டாக் வேணும்னாலும் பண்ணலாம். இந்த ஹஷிம் மியூசா இந்த தாக்குதலோட மாஸ்டர் மைண்ட். இவன் ஒரு முன்னாள் பாகிஸ்தான் ஆர்மி ஸ்பெஷல் போர்சஸ் பாரா கமாண்டோ. நம்ப முடியுதா? இது இந்தியாவுக்கு ஒரு சவால் மட்டும் கிடையாது, இது ஒரு தீர்க்கமான பதிலடிக்கான வாய்ப்பு. இது அவனாகவே நமக்கு தந்த அழைப்பு. இந்திய பிரதமர், இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்திய அரசு எல்லாருமே சொல்லக்கூடியது, இந்த தீவிரவாதிகள் பூமியோட எந்த மூலையில இருந்தாலும் வேட்டையாடுவோம். இந்திய கடற்படை, விமானப்படை, தரைப்படை எல்லாமே காம்பேட் ரெடினஸ்ல தயாராக இருக்கு. ஆனா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா என்னென்ன தயாரிப்புகளை செய்யுது, அதுதான் ரொம்ப முக்கியம். டிப்ளமேட்டிக் கிரவுண்ட் ஒர்க், உலகத்தை ஒருங்கிணைக்கும் இந்தியா முதல்ல தன்னோட டிப்ளமேட்டிக் ஆட்டத்தை ஆரம்பிச்சது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் G20 நாடுகள், கல்ஃப் நாடுகள் உட்பட 25 முக்கியமான நாடுகளோட தூதர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த பகல்காம் தாக்குதலோட பாகிஸ்தான் கனெக்ஷனை விளக்கி இருக்கு, ஆதாரங்களை அனுப்பி இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் மாஸ்டர் ஜெய்சங்கர் சவுதி அரேபியா, UAE மாதிரியான நாடுகளுக்கு முழு விளக்கம் கொடுத்திருக்காரு. எனவே சவுதி, UAE மாதிரியான பாகிஸ்தானுடைய பாரம்பரிய நட்பு நாடுகள் கூட இப்ப இந்தியாவுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கு. நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தின் 130 நாடுகளின் ஆதரவு தற்போது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ், UK என எல்லாருமே இந்தியாவுக்கு தோள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மாஸ் டிப்ளமேட்டிக் வெற்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலக ஆதரவு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் இந்தியா எடுக்கலாம். பொலிட்டிக்கல் யூனிட்டி ரொம்ப முக்கியம். இந்தியாவின் ஒற்றுமை, இந்தியாவுடைய உள்நாட்டு அரசியல் ஒற்றுமையும் முக்கியமானது. பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு ஆல் பார்ட்டி அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தாக்குதலை, பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதலை கண்டிச்சாங்க. தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு தேசிய ஒற்றுமை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமாக எதிரொலிக்குது. இது
இந்தியாவோட உறுதியை உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி மொத்த உலகமுமே பார்க்கிற மாதிரி காட்டுது. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் கிரவுண்ட் ஒர்க், ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய இந்தியா. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய தொடர்பு, அவனுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உலகத்துக்கே நிரூபிக்க இந்தியா தீவிரமாக ஆதாரங்களை உடனடியாகவே சேகரிக்க சேகரிச்சிருக்கு. இந்த ஹஷிம் மியூசாவோட பாகிஸ்தான் ஆர்மி பேக்ரவுண்ட், தீவிரவாத தொடர்பு, காஷ்மீரை சேர்ந்த 15 உள்ளூர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸோட இன்வால்வ்மெண்ட், அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க தொடர்பு எல்லாமே தெளிவான ஆதாரங்களாக இந்தியாவிடம் இருக்கு. இந்த சுற்றுலா பயணிகளோட வீடியோக்கள் மூலமாக தீவிரவாதிகளோட அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட மறு வார்த்தை பேச முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை நம்ம நாட்டுக்கு, நம்ம மிலிட்டரிக்கு கொடுத்திருக்கு. இந்தியாவுக்கு ஒரு தார்மீக உயர்வு, தார்மீக அட்வான்டேஜை கொடுத்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனவே பாகிஸ்தானுக்கு எதிராக செய்யக்கூடிய தாக்குதலை தடுப்பதற்கு தற்போது யாருமே இல்லை. துருக்கி ஆயுதங்கள் அனுப்புது, சைனா ஆயுதங்கள் அனுப்புதுன்னா இவங்க 2 பேரும் யாரு சொல்லுங்க? 2 பேருமே தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய நாடுகள். 2 தலைவர்களுமே சாகும் வரை பதவியில் இருக்கும் ஆசைப்படும் வயதான அரக்கர்கள். ஒருத்தருக்கு ஆட்சி வெறி, இன்னொருத்தருக்கு மத வெறி. 2 பேருமே பாகிஸ்தானை சவர கத்தி மாறி பயன்படுத்துறாங்க. எனவே இந்தியாவின் மிலிட்டரி பிரிப்பரேஷன்ஸ், இந்தியாவின் ஆயுத வலிமை எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவுடைய ராணுவ தயாரிப்புகள் பாகிஸ்தானை பதற வைக்குது. ரஃபாலே ஜெட்ஸ், ஸ்கால்ப் ஏவுகணைகள், பராக் 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிரம்மாஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே இப்போ ஃபுல் ஆக்ஷன் மோட்ல இருக்கு. 36 ரஃபாலே ஜெட்ஸ், 36மே அம்பாலா மற்றும் ஹஷிமாரா 2 பேஸ்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்கால்ப் மிசைல்ஸ் 560 முதல் 600 கிலோமீட்டர் தூரம் சென்று பாகிஸ்தானின் கமாண்ட் சென்டர்ஸ், டெரர் கேம்ப்ஸ் துல்லியமாக தாக்கக்கூடிய சக்தி கொண்டது, தயாராக இருக்கு. சும்மா வச்சுக்கல. இந்த ஏவுகணைகள் ஸ்டெல்த்தியா டிராவல் பண்ணக்கூடியது, லோ ஆல்டிடியூட்ல ரொம்ப குறைவான உயரத்தில் பறந்து போய் தாக்கக்கூடியது. அப்படி வேலை செய்யக்கூடிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் ரேடார்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இவ்வளவு சக்தியான ஏவுகணைகள் நம்ம நாட்டில் இருந்ததா அப்படின்னு நமக்கே ஒரு சில நேரம் சந்தேகம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைஸ், மீட்டியர், ஸ்கால்ப் இது மாதிரியான ஏவுகணைகள் பிரான்ஸ், இஸ்ரேல் இது மாதிரியான 2 நாடுகளோட சேர்ந்து நாம செஞ்ச ஏவுகணைகள். இதை பற்றி அதிகமான பேரும் அதிகமாக பேசலை. பட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. மீட்டியர் சர்ச் பண்ணுங்க, ஸ்பைஸ் மிசைல் சர்ச் பண்ணுங்க, ஸ்கால்ப் சர்ச் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஃபுல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வீடியோ இருக்கு. இதெல்லாம் விடுங்க, நம்ம ரஷ்யாவுடைய சேர்ந்து செஞ்ச பிரம்மாஸ் ஏவுகணை, சூப்பர்சானிக் இருக்கு, அல்ட்ராசானிக் எல்லாமே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான் ரேடார்களுக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, இந்தியா கண்டிப்பாக தாக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானை தாக்கும். ஆனா அதை இப்ப எப்படி தடுக்கணும், அதுதான் பிரச்சனை. இந்த பத்திண்டா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இப்ப பராக் 8 MR SAM ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. 100 முதல் 150 கிலோமீட்டர் தூரத்துல எதிரி விமானங்கள், ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல்ஸ் வரும்போதே இந்த சிஸ்டம் பாகிஸ்தானின் ஒரு சிங்கிள் ஆயுதம் கூட இந்தியாவுக்குள், இந்திய எல்லைக்குள் வர முடியாத அளவுக்கு தகர்த்து எரியும் சக்தி கொண்டது. அதெல்லாம் விடுங்க, இதை விட மேலாக நம்ம லேசர் ஆயுதம் பற்றி சொல்லவே வேண்டாம். நம்ம சேனல்ல போய் வீடியோஸை பாருங்க. இந்த கடற்படையோட INS விக்ராந்த் கப்பலில் இருந்து பிரம்மாஸ் மிசைல்கள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு காம்பேக்ட் ரெடினஸ் டெஸ்ட். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய தாக்குதலுக்கான வார்னிங் இருக்கு. பாகிஸ்தான் இப்ப SH-15 155 mm ஹோவிட்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்திய எல்லையில நிறுத்தி இருக்கு. ஹோவிட்சர் தீபாவளிக்கு வேணும்னா பயன்படுத்தலாம், வேற என்ன பண்ண முடியும். ஆனா இந்தியாவுடைய அக்னி 5 மிசைல் 7000 10,000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது. MIRV தொழில்நுட்பத்தோட பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஆனா அவன் இந்த பாகிஸ்தானோட கௌரி மிசைல் இதுக்கு முன்னாடி ஒரு குப்பை அப்படின்னு சொல்லலாம். 1500 கிலோமீட்டர் எங்க இருக்கு, 10,000 கிலோமீட்டர் எங்க இருக்கு. 2500 மீட்டர் அக்யூரசியோட ஒரு மிசைல் செய்கிறவன் அந்த மிசைலை எப்படி இங்க பயன்படுத்த முடியும்? இந்தியாவை எப்படி எதிர்த்து போர் செய்ய முடியும் சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க, எக்கனாமிக் பிரஷர்ல இப்ப இந்தியா பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக முடக்கி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்தாரி எல்லை வர்த்தகம் மூடப்பட்டிருக்கு.
ஆல்மோஸ்ட் 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகம் ஒரே நாள்ல நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குல்ல, இதனால பாகிஸ்தானின் விவசாயம் 24% ஜிடிபி, 38% ஜிடிபி ஆஃப் வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, கடந்த இந்த 2-3 நாட்களிலேயே பாகிஸ்தானுடைய பங்கு சந்தை ஆல்மோஸ்ட் 4000 புள்ளிகள் சரிஞ்சு 3-4 பில்லியன் மார்க்கெட் கேப் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க ஃபாரின் ரிசர்வ் எவ்வளவு தெரியுமா? பாகிஸ்தானின் ஃபாரின் ரிசர்வ் வெறும் 13 பில்லியன். 2 மாசம் கூட இவங்களால இறக்குமதிக்கு இந்த பணத்தை பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் விடுங்க, பாகிஸ்தானின் ராணுவம் ஒரு நாளைக்கு $2-3 மில்லியன் செலவு செய்யுது. அந்த பணம் எங்கேருந்து வருது? அவ்வளவு பணம் அங்கெங்கே இருக்கு. அப்படி பார்த்தா மாதத்துக்கு 45 முதல் 50, 60, ஏன் 90 மில்லியன் டாலர். இவங்க பட்ஜெட்டு, மொத்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டு $7 பில்லியன். இப்படி செலவு செய்ய இவங்களுக்கு பணம் எங்கேருந்து வரும்? சவுதி கூட இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கலங்க. சைனா கூட 2.5 பில்லியன் கடனை உடனடியாக ரோல் ஓவர் பண்ணாம நீ கட்டணும் அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் ஆயுதத்தை அனுப்புறான், இன்னொரு பக்கம் பணத்தை வை அப்படிங்கிறான். இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் நாக் அவுட் பஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்தியாவின் மாஸ் ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுடைய இந்த கிரவுண்ட் ஒர்க் ஒரு மாஸான மாஸ்டர் பிளான். டிப்ளமேட்டிக் ஆதரவு, ராணுவ வலிமை, பொருளாதார அழுத்தம், உளவு ஆதாரம் எல்லாமே இந்தியாவை ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் இப்போ ஒரு catch 22 சிக்கல்ல இருக்கு. ராணுவ தயாரிப்பு செய்தா பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகும். டீஎஸ்கலேட் பண்ணா, வேண்டாம் போர் வேண்டாம் அப்படின்னு டீஎஸ்கலேட் பண்ணானா இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குழம்புறார், பிரைம் மினிஸ்டர் ஓட்டம் பிடிக்கிறார். யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை கிட்ட போய் முட்டிக்கிட்டு கெஞ்சுவதாக செய்திகள் வருது. இந்த கவாஜா ஆசிஃபோட ட்விட்டர் அக்கௌண்ட், எக்ஸ் அக்கௌண்ட்டை இந்தியாவில் மொத்தமாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரு டெய்லி ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறார். 16 பாகிஸ்தான் யூடியூப் சேனல் நம்ம இந்தியாவில் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 63 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட வியூ வந்து நம்ம நாட்டுக்குள்ளாடி முடக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுடைய டிஜிட்டல் டாமினன்ஸ். இந்தியா இப்போ ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகுது. ஆனா எப்போ, எப்படி? 24 முதல் 36 மணி நேரம். அது இந்தியாவுடைய வெரி ஸ்ட்ராட்டஜிக் சர்ப்ரைஸாக இருக்க போகுது. பாருங்க, நம்ம கடற்படையோட INS விக்ராந்த், ரஃபாலே ஜெட்ஸ், அக்னி 5 இது மாதிரியான ஏவுகணைகள், பராக் 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே உலகத்துக்கு இந்தியாவுடைய வலிமையை காட்டுது. இந்த பகல்காம் தாக்குதல் மொத்த மக்களையும் உலுக்கி இருக்கலாம். இந்தியாவுடைய மிலிட்டரியை உலுக்க முடியாது. இந்தியாவின் ஆசையை, இந்தியாவின் நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அடுத்த 50 வருடங்களுக்கு இந்தியா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாவுடைய இந்த ஆட்டம் பாகிஸ்தானை முடக்குமா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் கிடைக்கும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.